பசி பசி வந்தவர் பகைவர் ஆனாலும் புசி புசி என்ற அண்ணன் போன்ற எனக்கு ஆய்ந்து நிலை நேர வேண்டும் அம்மா. காலைகள் கடந்து போகும் நேரத்தில் நான் கண்ணீரோடு திரும்பி வருகின்றேன் தாயே. நம் பழகி நாள் மீண்டும் வராதா என்று என் முகத்திலே முழுங்கது எங்கன்னா போடு என்று சொல்லிட்டு கடுவேன். எங்க போய் ஏதோ எனக்கு ஒன்றுமே புரியலையே இறைவா. ஐயோ அவர் அஜி நம்ம அம்மா எங்க அப்போ மூணுல முடிஞ்சிட்டாரு. எங்க தான் போயினே தெரியல அந்த அம்மா. அம்மா ஓயம்மா ஓயம்மா அண்ணன் மேல பஞ்சல ஓடுவீங்க நம்ம ஓடுவீங்க. ஐயா ஐயா சடா ஐயா டேய் 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 என்னடா பைக் ரைடா திட்டடா. சந்தோஷமான விஷயம் என்னாச்சு? அம்மா அம்மா முயமுறாங்க ஐயா. டேய் என்னுடைய மனைவியாகப்பட்டவள் கருவுற்று இருக்கிறாரா? மரியாதை சார தர அம்மா கைப்பிடி கைப்பிடி புடிக்கிட்டா புடிக்கிட்டா என்ன புடிக்கிட்டா அப்படியே மேல விட்டுறா புடிக்கிட்டா புடிக்கிட்டா என்ன புடிக்கிட்டா மா எப்படி பாக்குது உடம்பே புளிப்பா சாப்பிடாம நான் சேருக்கு ஏய் புளிப்பா வந்தா புளிக்குதுங்க என்னடா மாமா சாப்பிடுவாரு அதுக்கு மாமா பப்ளிக்கா சாப்பிடணும் நாப்பா குடு உன் மொண்டாட்டி வாங்கி குடு பப்ளிக்காயா ரெண்டு பாயிண்ட் 10 இங்க எடுத்தா அப்படியா என்ன அடிக்கிறான் ஏ கணவர் ஏன் அடிக்காதற வேற சொன்னீங்க என்ன விஷயம் நான் அவன் ஆசிட்டான் அம்மா கால் புடிக்கிட்டா புடிக்கிட்டா சாவி ஏய் சும்மாடா ஏங்க புடிக்கிறடா எனக்கு ஆசையா தின்றதுக்கு எனக்கு புளியாம்பழம் வேணுங்க என்ன புளியாம்பழம் என்ன சாப்பிட முடியுமா டேய் சாப்பிட முடியுமான்னு கேக்குறா யாரா ஒரு மாதிரி பேசி புடிங்க அதனால எனக்கு முட்டை சாப்பிட வேணும் சரி உனக்கு என்னன்னா தேவை டேய் நீ அனைத்தையும் போய் வாங்கிட்டு வா என் மனைவியோட நான் சந்தோஷமா இருக்கேன் நீ போ ஏய் வா வாரி வச்சிட்டோம்னா யார வாரி வச்சிரா டேய் நீ இருந்தா உன்ன வாரி வச்சிரு உன் கண்ணு கெட்டு போண்டா முந்துதா பீஸ் போடும் டாடா நீ போ டேய் ஏய் கணக்கு புள்ள போய் எனக்கு கணக்கு பாரு போடானா என்னடா ஏய் போடா வாடா போடாடா அங்க போடா ஏய் நான் போக மாட்டேன் என்ன பண்ணுவ யாரு பூ கடையான தூக்கி உட்கார வச்சிரு போடா மர்மேவி அறுவடை சீட் அப்புறம் பாத்துக்கலாம் ஆட்களே இல்லாதனால நான் அடிச்சிட்டேன் அதனால கோச்சிக்காதே 3 நாள் முழுகாம இருக்கேன்னு சொன்ன பார் ஆமா இப்போதான் என் மனசு சந்தோஷமா இருக்குது அப்படியே 3 ஆண்டு காலமாக நம்ம இருவருக்கு குழந்தை செல்வம் கிடையாது ஆனா இப்போது நீயோ முழுகாம இருக்கறே ஆமா இந்த நேரத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் ஆமா அதனால பத்திரமா பாத்துக்கணும் ஆகட்டங்க சற்று நேரம் நாம இருவரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படியே ஆமா இருந்தால் எப்படி தெரியுமா எப்படிங்க பூந்தலில் பூதூடினே பூடலனே பூந்தலை பூசூடினே பூந்தலையினாரினே உளிவிரமடிச்சு துடிக்குது உணவர நாடும் தடுக்குது
மறந்து பூவிடுத்து மஞ்ச பொண்ணு போடவா இப்படியே சந்தோஷம் இருந்தால் நேரம் போதே தெரியாது. நீ சென்று பந்தலிலே ஓய்வெடுக்க போஸ்ட் ஆபீஸ் உத்தரவு கொடுத்தீங்க. ஏய் ஐயா இப்போ என் மனைவி வேற கர்ப்பம் அடைச்சிட்டா. ஆமா ஆனா 1000 வேலை எப்படிடா அறுவடை செய்து ஒண்ணுமே புரியலடா. ஏய் நான் சொல்றது தப்பா நினைச்சுக்கிறேன். ஏய் மனிதனால் முடியாது, ஏய் மந்தத்தால முடியும். என்னடா சொல்ற? ஆமாங்க. அதனால இப்போயே செல்ல வேண்டும். எங்க? மேல் மலையாளம். மேல் மலையாளம். அங்க போயிட்டு பைரனை பார்த்து அடடே அங்க இருக்கக்கூடிய ஏய் மாயாஜலம், ஏய் மந்திரஜலம், ஏய் கூடுவன் சக்தி, ஏய் அதாவது மோடி வைப்பது, ஏய் இந்த ஜலம் அது மாதிரி வச்சு நம்ம கத்துட்டு வரணும். இப்போ எங்க போனோம்? மலையாளம் மலையாளம் போறனா? மலையாளம் போனா இதே மாதிரி உயிரை போக கூடாது. ஏன்? காவி உள்ளதான் போனோம், ஒண்ணுமே தெரியாதான் போனோம். ஓ அப்படினா இந்த மாதிரி உடையோட போனா ஏத்துக்க மாட்டாங்க. ஓ சாமியார் மாதிரியே போணும். பிச்சாண்டி கோலத்துல போனோம் நம்ம. ஓ சாமியார் மாதிரி போணும். சரி போலாமா? ஆமா சாமியாரா போறேன்னு சொல்லிட்டா நான் தான் போய் சந்திரஜாக ஜமீன் நான் சொல்லுவாங்க. பட்டாலும் கொடுப்பாங்க. ஏன்? ஆமா ஏய் அந்த சாமிக்கு ரொம்ப கோவம் வரும். ஏய் நீ ஒரு பேர் சொல்லு. பேரா? ஏய் நீயே சொல்ற. நீயே சொல்லு. என் பேர் முன்சாமி. முன்சாமி. உன் பேர் கன்சாமி. கன்சாமி. ஆமா. அப்போ உன் பேர் கன்சாமி, என் பேர் முன்சாமி. உன் பேர் கன்சாமி, என் பேர் முன்சாமி. ஓ என் பேர் கன்சாமி, உன் பேர் முன்சாமி. உன் பேர் முன்சாமி, என் பேர் டேய் ஐயோ சரி கந்தசாமி முனுசாமி. ஏய் என் மனைவிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தா மனைவிட்ட சொல்லிட்டு வேலையாட்களை யாருமே காணவில்லை. 1000 வேலையை அறுவடை செய்வதற்காக நாங்கள் இருவர் இப்போது எங்க செல்ல போகிறோம் தெரியுமா? மேல் மலையாளம் செல்ல போகிறோம். அப்படியா? ஆமா ஆமா மேல் மலையாளம் சென்று அங்க இருக்கிற ஆள் தானே இட்டுன்னு வரணும். அதனால நீ அரண்மனையில ஜாக்கிரதையா இரு. நாங்கள் இருவரும் மேல் மலையாளம் போயிட்டு வரோம். 3 மாதம் கற்பே இருக்கு. எப்படியே விட்டு போற சொல்லி நாயமாக்குது. ஏய் நீ போய் மச்சான் நாங்க எங்க இருக்கடா? நீங்க இவரு போயிட்டா நான் கற்பிட்டா இருக்கேன். நான் எப்படி தவந்து இருப்பது? என்ன தனியா விட்டு போறேன்னு சொல்லி நாயமா நீ சர்வ நீ போய் மச்சான். டேய் எனக்கு இடம் தெரியாதுடா. டேய் இடம் தெரியாதுடா. எனக்கு மலையாளம் பார்த்து வை தெரியாதுடா. ஆமா அதனால யாருக்கு நீ கவலைப்படாத, கண் கலங்காதே. சீக்கிரமா போயிட்டு வேலையாட்களை அழைச்சிட்டு உடனே வந்துடுறேன். பாத்து பத்திர போயிட்டு வாங்க. போயிட்டா வரேன் சொல்லிட்டு நான் வண்டி மீதி வந்து காத்து கொண்டு இருப்பேன். காத்து கொண்டே இரு. போலாமாடா? ஓடியா ஓடியா. இந்த மலையாளத்திலே என் பெயர்த்தால் பைரவா. தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாதது, அத்தனை கற்றவன்
கூடு விட்டு கூடு பாழ்வது மந்திரம் தந்திரம் மாயாஜாலங்கள் அத்தனை கெட்டவன் நான். இந்த மந்திர கோயிலே ஒரு சக்தி வாய்ந்தவன் இருக்கிறாள். அப்படி இருக்கும்போது இந்த மந்திர கோலை கைவிடாமல் இருக்க வேண்டும். அப்படி என்றால் இப்போது அந்த ஆண்டவரை குறித்து தவம் செய்ய வேண்டும். தவம் செய்து முடிக்கிறேன். வேதாம் வேதாம் பாதமே நீ தருவா பாதமே நீ தருவா ஐயா பதமான பொருள் ஒன்று கதியிடு துதிப்பவர்க்கு பாதமே ஐயா இப்போது என்ன செய்ய வேண்டும்? காலங்கள் செல்ல வேண்டும், நீராட வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த மந்திர கோல் என்று கைவிடக்கூடாது. இது சக்தி வாய்ந்த ஒரு ஒன்று இருக்கிறார். அதனால சொல்லுகிறேன், பார்க்கலாம். வணக்கம் வணக்கம். வாழ்க வாழ்க மனமாற வாழ்க்கை. ஆமாம், யார் நீங்கள்? எந்த நாடு சேர்ந்தவர்கள்? மூலகவாசிகள். ஏழ்மையான குடும்பம். ஐயோ பாவம், பிழைக்க வழி இல்லை. அதனால் என்னது மந்திர கற்றுக்கொள்ள போக சிறராக வர அதெல்லாம் முடியாது. மந்திரம் கற்றுக் கொடுக்க முடியாது. என்ன நம்பிக்கை வந்துட்டீங்களா? வாங்கடாங்க. ஆமா, உன் பேர் என்ன? உன் பேர் என்ன?
கோயிச்சாமி. ஏய், உன் பேர் கோயிச்சாமி, என் பேர் கோயிச்சாமி. கோயிச்சாமி. என் பேர் கன்சாமி. ஏய் இருடி, என் பேர் தான் கன்சாமி, உன் பேர் தான் கோயிச்சாமி. இல்ல என் பேர் கோயிச்சாமி. ஏய் உன் பேர் தானே கோயிச்சாமி, என் பேர் கன்சாமி. டேய் ஐயா என்ன இது இருவர் என்ன வார்த்தையாடி என் கொண்டிருக்கீங்க? பேர் கன்சாமி. எனக்கு பார்த்தா உங்க இருவரும் பார்த்தா சந்தேகமா இருக்கு. ஐயா 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 சந்தேகப்படாத ஐயா. ஐயா நாங்கள் ஏழை குடியில் பிறந்தவர்கள். ஏழை குடியில் பிறந்தவர்கள், ஆமா, ஏழ்மையானவர்கள். ஏழ்மையானவர்கள். அதனால சிசியராக சேர்ந்தால் ஆ, எங்களுக்கு நல்ல தூரம் ஆதரவு கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஓ ஐயா என் பேர் கன்சாமி, அவர் பேர் முன்சாமி. ஐயா அப்படியா? ஐயா, கையில ஏதோ செடி வச்சிருக்கீங்களே. ஆ, கையில சரியா? ஐயோ 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 ஐயோ, அதுக்கு முன்னாடி சொல்லிட்டானப்பா, நான் என்ன செய்வேன்? ஐயோ இது பார்த்தாயா? ஐயா. என்ன செய்தி தெரியுமா? என்னது? சக்தி வாய்ந்திருக்கிறாய். அப்படியா? இந்த மந்திர கோயிலில் சக்தி வாய்ந்த ஒரு பெண் இருக்கிறாள். அது யாருக்கும் தெரியக்கூடாது. நியாயமாக இருக்க வேண்டும். அப்படியா? ஐயா ஏய், இந்த செடி என்ன ஐயா கையில வச்சிருக்கீங்க? இந்த செடி எதற்காக தெரியுமா? எதற்காக? இந்த செடி ஒரு பக்கம் நடக்க வேண்டும், ஒரு உயிர் அதில் இருக்க வேண்டும். அப்படியா? ஆஹா! எங்க மந்திர கத்தர் ஒவ்வொரு உயிரும் இந்த செடியில் அடங்கி இருக்கிறது. ஆமா, அப்படி என்றால் ஆ, எங்களுடைய இரு உயிரும் இதில் தான் இருக்கிறது. அப்ப இது அது பெருசாகுது. இது தெரியுமா? இது என்னுடைய பக்கம் உயிர். அப்படியா? அப்படியா கட்டும். ஆ, அது பார்த்தாயா? ஆலவிருட்சம் அந்த பக்கத்தில் தான் இருக்க வேண்டும், நன்றாக நட வேண்டும். பார்த்து. ஆ, டேய் அந்த பக்கம் வை. ஆ, அது போல வை. ஆ, ஐயா உங்களை பார்த்தாலே கொஞ்சம் சந்தேகமாத்தான் இருக்கிறது. இருந்தாலும் அது இப்போது நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? நான் தடாக சென்று நீராடி வருகிறேன். அதுவரையும் இந்த மந்திர கோலை ஜாகிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா, ஏய், இது இருவரும் இதை தொடவே கூடாது. தெரியுதா? நான் சென்று கஞ்சிக்கு நீராடிட்டு உடனே வருகிறேன். ஞாபகம் இருக்கா? ஏய், ஐயா புறப்படுங்கள் புறப்படுங்கள். என்னவோ உங்களுக்கு வார்த்தை. ஐயா ஐயா நாடகம் நினைக்க வேண்டாம். நீங்க சென்று வாருங்கள். மந்திர கோல். ஆ, ஜாகிரதை ஜாகிரதை. ஏய், தொட்டாரு. ஐயோ, தொட்டுட்டாரே தொட்டுட்டாரே தொட்டுட்டாரே. ஜாக்கிரதை. ஏய், ஆ, நீராடிட்டு வருகிறேன். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அவாரியாகட்டும். சம்பு மகாதேவா. ஏய் அழகு பிள்ளை. இருந்தாலும் அதோ தெரியும் ஜடாகத்துக்கு சென்று நீராடி விட்டு வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். எத்தனை நாளைக்கு நம்ம அவருடைய சிசினா வைக்கிறது? இருக்க முடியாது. அதனால் இப்போது அந்த மந்திரகோலை என் கரம் தொட்டு எடுக்க ஏதோ போகிறேன். ஒரு சக்தி கிட்டதான் சொன்னாங்க. ஆமாண்டா, இப்போ இது அறந்தொட்டு நீ வெளியே எடுக்க வேண்டாம். ஆகட்டும்.